வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் நாங்கள் 3 பேரும் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குட்டியாக ஒரு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிளம்புற மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புனோமா. அப்போ தான் என்னோடய உம்மி ஒரு சஜஷன் சொன்னாங்க. எப்பவும் போகிற இடம் இல்லாமல் புதுசாக ஒரு இடம், அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்துருவோமா அப்படின்னு கேட்டார். ஸோ ஓகே, நம்ம போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். முன்னாடி உட்காந்து பேசிட்டு வர்றது அவங்களோட வாப்பா ஆனதுனால ரொம்ப ஆர்வமாக துவா அவங்களோட வாப்பாயை மட்டுமே பார்த்துட்டு வராங்க. துவாவுக்கு இப்போ 4 months ஆகுது. நம்ம கிளம்புன டைம் ரொம்ப மழையாக இருந்தது. பட் மழையாக இருந்தாலும் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி எல்லாமோ துவாவை வண்டிக்குள்ளே ஏற்றிட்டோம். துவாவுக்கு ரொம்ப பிடிச்சது. மழையோட சவுண்டில் ட்ராவல் பண்ணுறதோ என்னவோ துவா பார்த்துட்டே இருந்தாங்க. போகிற பாதி வழியிலேயே மழை நின்றுச்சு. ஸோ எங்களோட ட்ராவல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன இடம், என்னோடய உம்மி சொன்ன இடம். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சைடெல்லாம் வந்து பழக்கம் இல்லை. உம்மி தான் இப்படி ஒரு இடம் இருக்குது, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக குளமெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் போயிட்டுருந்தேன். ப்ரெக்னென்சி டைம்லலாம் சூடு ஏறும்போது நான் சொல்லுவேன், எங்கேயாவது ஒரு குளம் இருந்திருந்தால் போய் அப்படியே குதிச்சிருக்கலாம் அப்படின்னு. அது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இவ்வளோ நாள் ஒளிஞ்சிருந்துருக்கு. உம்மியும் பாப்பாவும் ஃபஸ்ட்டே இறங்கிட்டாங்க. நான் இறங்கணுமா வேண்டாமா, மழை வருமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே நின்னேன். பின்ன பரவாயில்ல, நம்ம மட்டும் ஏன் மேலே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வராது அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இறங்கினேன். சும்மா சொல்லலை, இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ அழகாக ரொம்ப காமான ஒரு பிளேஸ். அதுவும் பக்கத்துலேயும் வேறு ரொம்ப கூட்டமாக ஆளெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. நம்ம மட்டும்தான் இருப்போம் போனாலும். அந்த மாதிரி இடங்களுக்கு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் எப்படின்னு தெரியாது, இப்படி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒரு ப்ரைவசி கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கும். கொஞ்சம் கூட்டமான இடத்துல நம்ம சிக்கிட்டால் கூட அங்கேயும் கொஞ்சம் ஆள் இல்லாத ஏரியா பார்த்து தான் நாங்கள் போய் இருப்போம். அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். ஸோ உங்களோட ட்ராவல் ஐடியாஸ், ட்ராவல் தாட்ஸ் ஒன்று கமெண்ட் பண்ணி விட்ருங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இஷ்டங்கள் இருக்காதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போவே எப்படின்னு தெரியாது, உடனே மழை வந்துருச்சு. நாங்கள் அதுக்கு மேலே ஒரு செகண்ட் நிற்கலை, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு குட்டி ட்ராவல் கூட என்னோடய மனசு கொடுத்த அந்த ஹாப்பினஸ் போஸ்ட்மார்ட்டம் தாண்டி வர ஒவ்வொரு பெண்களுக்கும் அது ரிலேட் ஆகும். அப்போது இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் கிடைக்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.